வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, இப்ப நாங்க 2 பேர் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இப்படி போகும்போது இடையில இருக்கக்கூடிய புராதன கோயில்கள், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போய் வந்துகிட்டு இருக்கோம். இப்படி போகும்போது எனக்குள்ள உண்டான உணர்வுகளை தான் நான் இப்ப இந்த வீடியோல பகிர்ந்துக்க இருக்கேன். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா கோயில்கள் அப்படிங்கிறது உள்ள போனோன்னா நமக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வரணும். அந்த இடங்களுக்கு தகுந்த மாட்டம்தான் நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் அந்த கோயில்களை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உள்ள போனோன்னே எந்த மாதிரியான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, அவனுடைய மனக்கவலைகள் இல்லாட்டினா எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு இறை நினப்புல இறைவனை உணர்றதுக்கான ஒரு வைப்ரேஷனுக்குள்ள நம்ம அமைகிறதுக்காக, அழைக்கப்படுறதுக்காக அந்த கோயில் கட்டுமான பணிகள்ல இருந்து முன்னாடி ராஜகோபுரம், அதாவது நுழைவாயில இருந்து உள்ள போற வரைக்கும் நம்மளுடைய மனம் இறைவன் பால் திரும்பிடுற அளவுக்கு அதை வடிவமைச்சு கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதோட பாரம்பரிய நுணுக்கங்கள், நோக்கங்கள் இது எல்லாமே அதுல இருந்து மாறிடுச்சு அப்படின்றது போலதான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே அந்த கட்டிடக்கலைகளையும் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது மனம் அமைதி அடையுது. ஆனா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசுக்கு பிடிக்காம இருக்கு. இப்ப பக்தியை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இறைவனை பார்த்தா போதும், அவனை பார்த்து தரிசிச்சுட்டா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட போறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆன்மீகத்துல நல்லா உள்ள போய் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், அமைதியா இறைவனை உணர்றதுக்கான சித்தர்கள் இருந்த இடத்துல நம்மளும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட போனோம்னா, அதுவும் இந்த கொரோனா அப்படின்ற பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அது ரேர். என்ன காரணம்னா, ஒரு சின்ன இங்கிட்டு கம்பி வச்சுட்டு சின்ன பாதையா வச்சுட்டு அதுக்குள்ள போறாங்க, எங்கனையும் நிக்க முடியல, உட்கார முடியல, போய் சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப அப்படியே வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கடவுளை பாக்குறதுக்கு காசு வாங்குறது. அதாவது காசு கூட கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா அதாவது ராஜகோபுரத்துல இருந்து நேரா போய் சாமியை பார்த்தலாம். ஆனா காசு இல்ல, பொது தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இதுதான். இப்ப இங்கனக்குள்ள கற்பகிரகம் இருக்கு, இங்கனக்குள்ள நுழைவாயில்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா 500 ரூபாய் பணம் கொடுத்தா போலாம். ஆனா பொது தரிசனம் அப்படிங்கும் போது இப்படி போய் இங்கிட்டு போய் திரும்ப இப்படி சுத்தி இதுக்குள்ளேயே ஒரு 5-6 வட்டம் அடிச்சு கடைசியில இங்க அவங்க போற இடத்துலயே ஜாயிண்ட் ஆகி நம்ம போய் சாமி பாக்குற மாட்டம் இருக்கு. முன்னோர்கள் அரசர்களும் நம்ம சித்தர்களும் இறைவன் பால் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய ஏரியாவை ஒதுக்கி பிரம்மாண்டமான அளவுல அந்த கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. அங்க உள்ளுக்குள்ள போயிட்டா யாரா இருந்தாலும் சமம், எல்லா பேருமே எங்கன வேணாலும் உட்கார்ந்து இறைவனை உணரலாம், இறைவனை நினைக்கலாம். அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானோ, அவனுடைய அறநூல்கள்ல என்ன இருக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக, காசு வாங்குறதுக்காகவும் பிசினஸாவும் மாறிடுச்சு அப்படிங்கும் போது மனசுக்கு வேதனையா தான் இருக்கு. இப்படி நான் சிந்திச்சுக்கிட்டு உள்ள ஒவ்வொரு கோயில்கள், ஒரு சில கோயில்கள்ல அந்த பிரச்சனையெல்லாம் இல்ல. இப்ப இங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயிலுக்கு வந்தோம், இங்க யாருமே கிடையாது. சாமியை கட்டி பிடிச்சு சாமி கும்பிட்டுட்டு போனா கூட உட்கார்ந்து இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். இது மாட்டம் இருக்கும்போது அதோட வைப்ரேஷனுக்கும் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கும், அங்க கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா உட்காரக்கூடாது, எந்திரி 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 இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல போறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இந்த இறை உணர்வு அப்படிங்கிறத போக விடாம தடுக்கிறதுக்கு போல இருக்கு. இப்ப அவங்க பண்ண இந்த டிஸ்டன்ஸ், இந்த கொரோனா பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், இப்படி கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் அதை எப்படி பண்ணணும்னா, ஒரு 10 அடிக்கு ஆளுங்களை கேப் விட்டு நகர்ற மாட்டோம் எப்பவும் இருக்கக்கூடிய, அதாவது முன்னோர்கள் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி போனோம்னா படிப்பீளத்துல தன்னுடைய 6 தீய குணங்களை பலியிடுறதுக்கான ஒரு செயலை செய்யணும். அடுத்து கொடி மரத்துல சுழுமுனை நாடியை ஓபன் பண்றதுக்கான ஒரு தத்துவங்கள். அடுத்து நந்தி, அதுக்கப்புறம் இறைவனுக்கும் அந்த நந்திக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இருக்கும். அதுல இயற்கையோட வைப்ரேஷன் சாமிக்கு நேரா இறங்கி அதன் மூலமா உள்ள வெளியில இங்கிட்டு வர்றது போல அங்க நின்று நம்ம தியானம் பண்ணும்போது மனம் ஆல்பா அலைக்கு போகும். ஏன்னா ஆல்பா அலைக்கு நார்மலா இருக்கக்கூடிய பீட்டா அலையில இருந்து மனிதன் ஆல்பா அலைக்கு போனா மட்டும்தான் மனம் அமைதி பெறும். தியானத்துக்கு அவனுக்கு கொஞ்ச நாச்சும் அந்த இறை நினப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க செஞ்ச அந்த ஃபார்முலாவையே இப்போ உடச்சு வச்சிருக்க மாட்டம் இருக்கு. அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம், கோயிலோட பேரை சொல்ல விரும்பல, அப்படிப்பட்ட கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா பொது தரிசனம் அப்படிங்கிறதே ரொம்ப நோக்கடிக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியெல்லாம் உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வெளியில வரணும் அப்படின்னம்னா ரொம்ப நொந்துக்கணும். இதெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வேதனையோட
கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம், ஏன்னா நம்மளும் நம்ம வீட்டு அலையில தானே உள்ளுக்குள்ள போனோம்னா மாறிடும். திரும்ப வெளியில வந்து இப்படி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது நமக்குள்ள வந்த பதில், அதாவது நமக்குள்ளேயே 2 பேர் இருக்கான். ஒருத்தன் வந்து ஒண்ணும் இல்லாதவனும், இன்னொருத்தவன் எல்லாம் நிறைந்த இறைவனோட அழைச்சிட்டு போறதுக்கான 2 குணம் இருக்கு. 6 தீய குணம், 6 நல்ல குணம். இந்த 6 நல்ல குணத்தோட நம்ம தியானம் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்கு அப்படின்னா விவசாயம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ இல்ல 9 மாசமோ விவசாயம் பண்றாங்கன்னா, மீதி 3 மாச கணக்கு வந்து அதுல தேவையில்லாத களைகள்லாம் முளைச்சு கிடக்கும். அது அப்புறம் அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க, உழுது விட்டு அதுலயே அதை உரமாக்கி திரும்ப பயிர் பண்ணிக்குவாங்க. எல்லா நேரமும் நமக்கு உபயோகப்படுற ஒரு இடமா அந்த விவசாய நிலம் இருக்காது. அது போல உலகம் பெரிய ஒரு இடமா இருக்கு. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி இந்த கோயில்கள்லாம் சரியான வழியில பின்பற்றப்பட்டுட்டு இருந்தது. மனிதனுக்கு இறை உணர்வை சேர்க்கணுங்கிற ஒரு கட்டுக்கோப்போட அறநெறிகளை போதிக்கிற இடமா இருந்தது. இன்னைக்கு வந்து அப்போ வந்து அது விவசாய நிலமா இருந்தது. நமக்கு உபயோகப்படுற ஒரு வெள்ளாம அதுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இந்த இடைப்பட்ட அந்த 3 மாசம் மாட்டம் அந்த தேவையில்லாத கலைகள் இருக்கிறது போல தேவையில்லாத விஷயங்கள் அங்க நடைபெறலாம். ஏன்னா அது காலத்தின் நியதியா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் பாத்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட போறாங்க. இந்த உலகத்திலேயே நல்ல இடத்தை அடையணும், நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரு என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு வேடன் இருக்கான். அந்த வேடன் காட்டுக்குள்ள போறான். ஒரு மான் வந்து குட்டி போட்டுட்டு அந்த குட்டிகளுக்கு சாப்பாடு எடுக்க வெளியில வரும்போது அந்த மானை கொன்றுவான். மானை கொன்னோன்னே குட்டிகள் சாப்பாடு கிடைக்காம கத்த ஆரம்பிச்சிடும். கத்த ஆரம்பிக்கிறத ஒரு புலி பார்த்து அந்த குட்டிகள் எல்லாத்தையுமே தின்றும். திரும்ப அந்த வேடன் இங்கிட்டு வரும்போது இந்த மானை, அந்த குட்டி மானெல்லாம் அந்த புலி தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம அடிச்ச மானோட குட்டிகளா இருக்குமோ, ஆமா அதுதான் போல இருக்கு, நம்ம இந்த மானை அடிச்சதுனால தானே இந்த குட்டிகள் இறந்து போச்சு, ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கு போட்டு செத்து போயிடுவான். செத்து போனதுக்கு அப்புறம் அவன் குடும்பம் கஷ்டப்படும். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அப்படின்றது போல அந்த குரு கேட்பாரு. முதலானவன் சொல்லுவான், வேடனா இருந்தா இந்த பாவ புண்ணியம், தயவு தாட்சணை இதெல்லாம் பார்க்க கூடாது. அவனோட தொழில் வந்து வேட்டையாடுறது, வேட்டையாடிட்டு அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே, மத்ததை எதுக்கு பாக்குறான் அப்படின்றது போல சொல்லுவான் அவன் கருத்து. இதுவும் தவறு, சரியான பதில் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாரு. இன்னொருத்தன்ட்ட கேட்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, வேட்டைக்காரன் மேலதான் தப்பு. என்னன்னா ஒரு மானை அடிக்கிறான்னா அந்த காலத்துல வேட்டையாடுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்க கூடாது, என்னோட பசிக்காக நான் எடுத்துக்கிறேன், நீ நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கொள்ளுவாங்க. அப்படி வேண்டும் போது அது வந்து கருத்தரிச்சதா இல்ல குட்டி போட்டிருக்கிறதா இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அதை இவன் வந்து சரியா கடைபிடிக்கல அப்படின்றது போல ஒரு ரூலை சொல்லுவாங்க. இதுவும் தவறான கருத்து, நீனும் தப்பா பதில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. மூணாவது ஒருத்தன்ட்ட கேட்பான், அந்த புலி மேலதான் தவறு, குட்டிகளா இருக்கே அப்படின்னு சொல்லி திங்காம விட்டுருக்கலாம், அதை தின்னு பிடிச்சு அப்படின்ற மாட்டான் அவன் ஒரு கதை சொல்லுவான். அதுவும் தவறு அப்படின்றது போல அந்த குரு சொல்லுவாரு. கடைசியா ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு தெரியலங்க அப்படின்றது போல. இதுதான் சரியான பதில். ஏன்னா இயற்கையோட நியதி எப்ப எதை செய்யணும். அவர் சொல்லுவார் அந்த குரு, அந்த வேடன் வந்து செத்து போகணும், அந்த வேடனோட குடும்பம் வந்து தலைவன் இல்லாம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கர்ம வினை. குட்டிகள் வந்து அம்மாவை இழந்து கொஞ்ச நேரம் கத்தி தன்னோட உயிரை விடணும் அப்படிங்கிறது அது எடுத்த கர்ம வினை. ஒவ்வொருத்தனோட கால சூழலும் அரசன் அன்று கொடுவான், தெய்வம் நின்று கொள்ளுன்றது போல ஒவ்வொருத்தனுக்கும் இறைவன் வந்து இந்த இயற்கை நியதிப்படி கரெக்டா சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கு. ஒரு உசுறு போச்சுன்னு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த உசுறு அதை விட அடுத்த நன்னிலையை காட்டி பயணம் பண்றதுக்கான ஒரு பயணமாவும் இருக்கும். இல்ல ஆட்டமா ஆடி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தாம தவறு செஞ்சதுனால திரும்ப கீழே எங்கிட்டாவது இதை விட மோசமா அந்த உடம்புல இருக்கக்கூடிய தகுதி நிலையை அடைஞ்சவங்களாவும் இருக்கும். இது வந்து இறைவனோட கணக்கு, அந்த கணக்கை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ, எந்த மாதிரியான சூழல்கள் வருதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்களுடைய கர்ம வினைன்னு ஏத்துக்குங்க அப்படின்ற ஒரு பதிலை வந்து எனக்குள்ள சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு, நம்ம போகும்போது இப்படி வேதனைப்படணும், இது மாட்டம் சூழல்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்மளுடைய கர்ம வினைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு. இது போல ஒரு சில விஷயங்கள் வேதனைகள் தந்தாலும் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கும் போது அதுல இருந்து மீண்டு வந்துடுறோம். ஆனா எல்லா பேருமே இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு உள்ள ஒரு விஷயம், அந்த கர்ம வினைகள் இது போன்ற விஷயம் திரும்ப சரியாகிறதுக்கான ஒரு ஆள் தேவைப்படுவான் ஆண்டவனுக்கு. அவனா கூட நாமளும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம்.
ஏன்னா இந்த சூழல் இப்படி மாறி வந்துருச்சு. எதுக்கோ உருவாக்கப்பட்டு அந்த நிலையில இருந்து இன்னைக்கு மாறி வேற ஒரு விஷயத்துல பிசினஸா மாறிக்கிட்டு இருக்கு. கோயிலை சுத்தி கடைகள், அங்க போனா அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இதையும் மீறி நம்ம அந்த இடத்துல உணர்ந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கர்ம வினை அந்த இடத்துல இருந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு போறதுக்கு யாராவது ஒரு ஆள் தேவை. அவங்களா கூட இனி வரும் காலங்கள்ல பல பேர் அமையலாம் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது எனக்குள்ள உண்டான உணர்வுகள் தான். இந்த உணர்வுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.